Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 639 subscribers real life goals experience தாங்க வந்து பார்க்க போறோம். பல நேரங்களில் நம்ம லைஃப்ல நம்ம கூட நிறைய பேர் டிராவல் பண்ணுவாங்க. ஒரு சில நபர்கள் லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுவாங்க, ஒரு சில நபர்கள் 5 வருஷம் இல்லை 10 வருஷம் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்காக ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ரீசன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஆனால் நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுக்கு ரீசனே தெரியாமல் நம்ம கூட ஒரு அமானுஷம் ட்ராவல் பண்ணுச்சு அப்படின்னா அப்போது நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு துபாயிலிருந்து சுரேஷ் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு கடந்த 10 வருடங்களா அவருடைய வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரு நிகழ்விலிருந்து அவர் வெளியே வரலாமா, வெளியே வர வேணாமா, வெளியே வந்தா ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி பயங்கர கன்ஃபியூஷன் அவருடைய மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோவுடைய முடிவில் நீங்களே வந்து எது கரெக்டான டிசிஷன் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த ஒரு நபர் தாங்க. சென்னையில் தான் அவர் வந்து படிக்கிறாருங்க. அவர் வந்து கல்லூரி படிப்பு அவருக்கு ஹாஸ்டலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தாருங்க. ஸோ இவர் வந்து ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாரு அவருடைய டிகிரி படிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த காலேஜ்லேயே ஒரு ஹாஸ்டல் இருக்குங்க. அந்த ஹாஸ்டலில் இவர் பணம் கட்டி ஸ்டே பண்ணுறாருங்க. இவருடைய ரூமில் கிட்டத்தட்ட 3 நண்பர்கள் இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் ரொம்ப ஜாலியாக போச்சு, செகண்ட் இயரும் ரொம்ப ஜாலியாக போச்சு. ஒரே ஒரு நாள் செகண்ட் இயர் நைட் அன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்ட்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போய் பார்ட்டி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருட்டுத்தனமாக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பார்ட்டியெல்லாம் முடித்து திருட்டுத்தனமாக ஹாஸ்டலுக்குள்ளே வந்திருக்காங்க. அன்றைய நைட்லேருந்து இவருக்கு டோட்டலாக ஏதோ ஒரு விஷயங்கள் மாறின மாதிரியே இருக்குங்க. அதாவது அவங்களுடைய ஹாஸ்டல் ரூமில் 3 பேர் தான் தங்கியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த 3 பேரை தவிர்த்து இன்னொரு ஆள் தங்கியிருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இவருக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குமா. ஸோ அடிக்கடி சுரேஷுக்கு வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது உடம்பு சரியில்லாமல் போயிடுதுங்க. உடம்பு சரியில்லாமல் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் வந்து காலேஜ் கிளாஸுக்கு எல்லாமே வந்து போயிருக்காரு. ஒரு நாள் செம்ம ஹை ஃபீவருங்க. இவர் வந்து கிளாஸில் உட்காந்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் இவரால் அந்த ஃபீவரில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. லைட்டாக டிஸி ஆகுது, மயக்கம் வந்து அப்படியே படுத்துடுறாருங்க. அவர் சாஞ்ச உடனே அங்கே காலேஜில் லெக்சரெல்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் வந்து இல்லை இவனை அனுப்பிச்சிடுங்க, ஹாஸ்டலுக்கு போட்டோம், ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவருடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா சுரேஷை கூட்டிகிட்டு வந்து அவருடைய ரூமில் விட்டுட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ மார்னிங் 11 o'clock வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் ரூமுக்கு வந்துடுறாப்புல. 11 o'clock நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காப்புல. ரூமில் இவர் மட்டும்தான் இருக்கார்ல. இன்ஃபேக்ட் அந்த ஹாஸ்டல்லேயே இவர் மட்டும்தாங்க இருக்கார். ஹாஸ்டலுடைய வார்டன் வந்து பார்த்திங்கன்னா கீழ் ஃப்ளோரில் இருக்கார். ஆனால் சுரேஷுடைய ரூம் 3rd ஃப்ளோரில் இருக்குது. இவர் தனியாக இருக்கும்போது இவரை யாரோ டேக் கேர் பண்ணுற மாதிரி, இவருடைய தலைமுடியை கோதி விடுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இவருக்கு உண்டாயிருக்கு. இனிஷியலாக அவருக்கு வந்து எதுவும் தோணலை. ஏன்னா செம்ம டயர்டில் இருக்கார், உடம்பு சுத்தமாக முடியல, படுக்கையாக இருக்கார். இவருக்கு லிட்ரலாக ஃபீல் ஆகுது யாரோ நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் ஆகுது. யாரோ வந்து ஈரப்பத்து வந்து நெத்தியில் போட்டு விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுதுங்க. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை நம்மளுடைய நண்பர்கள் யாராவது நம்ம கூடவே இருந்திருப்பாங்க, அவங்க தான் வந்து பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. ஈவினிங் ஒரு 5 o'clock ஆகுதுங்க. நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஃபீவரும் லைட்டாக கொஞ்சம் குறையுது. நெத்தியில் தொட்டு பார்த்தா உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈர துணியில் பத்து போட்டது இருக்குங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் உள்ளே வராங்க. வந்த உடனே டே எப்படா இருக்குது அப்படின்றாங்க. யாரா உனக்கு 10 கீத்தெல்லாம் போட்டு விட்டது, நீயே படுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஒரு டைலாகை கேட்ட உடனே சுரேஷுக்கு பதறுது. டேய் விளையாடுறீங்களா, நீங்கள் தானே யாரோ ஒன்று போட்டு விட்டு போனீங்க அப்படின்னு. இல்லைடா நாங்களாம் எதுவும் பண்ணலடா, இவன் தானே வந்தான் கிளாஸ்லேருந்து, உன்னை விட்டுட்டு அவன் மட்டும் போயிட்டான்டா அப்படின்னு. டேய் அப்போ யாருமே என் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாண்டா யாருமே இல்லை, நான் மட்டும்தான் தனியாக இருந்தேனா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாண்டா நீ மட்டும்தான்டா தனியாக இருந்த அப்படின்னதுக்கப்புறம் சுரேஷோடைய லைஃப் அன்றைய தினத்திலிருந்து மாற ஆரம்பிக்குது.
தான் கூட வேற யாரோ இருக்கிறாங்க, ஆனால் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இவருக்கு உண்டாகுதுங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் பயந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா தான் கூட இருக்கிறது ஒரு அமானுஷம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அந்த அமானுஷம் நல்லதா கெட்டதா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஆனால் இது வரைக்குமே அவருக்கு எந்த ஒரு துன்புறுத்தலும் அந்த ஒரு அமானுஷம் பண்ணதில்லை அப்படின்றது தான் உண்மை. ஸோ சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சரி இப்படியே முடிக்கலாம், காலேஜை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் தனியாக இருக்கும் போதெல்லாம் இவர் பக்கத்தில் வந்து யாரோ உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கு உண்டாயிருக்கு. தனியாக கவலைப்பட்டு ரொம்ப சோகமாக இருக்கும் போதெல்லாம் இவருடைய தோலை யாரோ தட்டி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உண்டாயிருக்கு. திடீர்னு ஒரு நாள் இவர் குளிச்சுட்டு வெளியே வராருங்க. வெளியே வரும்போது இவருடைய பாத்ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கண்ணாடி வந்து இருக்குங்க. அந்த கண்ணாடியில் இவருடைய உருவம் மட்டும் தானே தெரியணும். ஆனால் இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நின்றுக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாரு. அந்த உருவத்துடைய ஹைட்டு, இவர் வந்து ஒரு 6 ஃபீட் ஹைட் இருப்பார். அந்த உருவத்துடைய ஹைட் வந்து ஒரு 5 ஃபீட் 6 இன்ச்சஸ் இருக்குன்றாரு. ஸோ ஒரு உருவம் க்ளீனாக தெரியுது. அந்த ஒரு உருவம் பார்க்கறதுக்கு ஒரு ஆண் மாதிரி தெரியல, ஆனால் ஒரு பெண்ணுடைய உருவம் மாதிரி இருக்குது. அந்த உருவத்தை பார்த்த உடனே பயந்து போய் இவர் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த உருவம் கிடையாது. திரும்பியும் கண்ணாடியை பார்க்குறாரு. கண்ணாடியில் பார்த்தா அந்த உருவம் கிளியராக இவருக்கு தெரியுதுங்க. இவருக்கு நெஞ்செல்லாம் பதறுது. ஆனால் அந்த இடத்துல ஒரு காம்னஸ் வேற. ஏன்னா இது வரைக்குமே அந்த ஒரு அமானுஷம் இவருக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கவே இல்லை. இவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை இந்த அமானுஷம் என் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையாவது சொல்லி அவங்க இதை ஓட்டுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் அந்த அமானுஷம் என் மேலே திரும்பிடுச்சு அப்படின்னா, எனக்கு ஏதாவது கெட்டது செஞ்சுது அப்படின்னா எப்படி என்னால் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் வருதுங்க. அதனால இந்த ஒரு விஷயத்தை அவர் சீக்ரெட்டாகவே வச்சுக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உருவம் அடிக்கடி இவருடைய முகத்தில் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதாவது இவர் ஒரு இன்டர்வியூக்காக போயிட்டுருக்காருங்க. அந்த இன்டர்வியூவில் நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு இவர் வெளியே வராரு. வெளியே வரும்போது கரெக்டாக அந்த உருவம் அந்த ஆஃபீஸுடைய வாசல்லே நின்றுக்கிட்டு இருக்கு, இவருக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த ஒரு விஷயமும் இவர் வந்து பார்க்குறாரு. டெய்லியும் அந்த உருவத்தை பார்த்து இவருக்கு எப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த உருவத்துக்குள்ளேயே இவர் வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்குங்க. அதாவது நம்ம கூட எப்பயுமே ஒரு பர்சன் இருக்காங்கப்பா, என்ன ஆனாலும் சரி நம்மளுக்கு வந்து தோல் கொடுக்கறதுக்கு ஒரு தோழன் இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு தோழியா தோழனானே தெரியல. அந்த உருவத்துடைய ஃபேஸ் வந்து இவருக்கு கிளியராக தெரியவே இல்லைங்க. ஒரு நாள் நைட்டு இவங்களுடைய வீட்டில் எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. இவர் வந்து வேலையை முடிச்சுட்டு வராரு. முடிச்சுட்டு வந்து அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாரு. இவருடைய உடம்பெல்லாம் செம்மையாக வலிக்குதுங்க. அந்த டைமில் தான் இவர் முதல் தடவையாக அந்த ஒரு உருவத்தை ரொம்ப கிளியராக வந்து பார்க்குறாரு. அந்த ஒரு உருவம் பார்க்கறதுக்கு ஒரு புகை மூட்டமாக இருந்தாலும் அந்த உருவத்துடைய முகம் ரொம்பவும் அழகிய முகம், ஒரு அழகிய பெண்ணுடைய முகங்க. கரெக்டாக அந்த மெயின் டோர்லேருந்து உள்ளே நடந்து வருதுங்க. இவர் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த மெயின் டோர்லேருந்து உள்ளே நடந்து வந்து இவர் பக்கத்தில் வந்து உட்காருதுங்க. இவருடைய கையை பிடிக்குதுங்க. கையை பிடிச்சி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்குது. எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் உட்காந்துக்கிட்டு இருக்கு. உட்காந்து இவருடைய தோல் மேலே அந்த உருவத்துடைய தலையை இப்படி சாய்ச்சி கம்முன்னு படுத்துக்கிட்டு இருக்குங்க. இவருக்கா மனசுக்குள்ளே 1008 எண்ணங்கள் ஓடுது. இப்போ நான் பயப்படுறதா இல்லை சந்தோஷப்படுறதா, நான் தனியாக இருக்கிறதுக்கு வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன்னு நினச்சதுக்கு நான் வருத்தப்படுறதா அப்படின்னு சொல்லி எண்ணற்ற எண்ணங்கள் இவருடைய மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஹார்ட் பீட்டெல்லாம் பயங்கரமாக ரைஸ் ஆகுது. இருந்தாலும் அந்த இடத்துலையும் ஒரு காம்னஸ், ஒரு அமைதியை வந்து இவர் ஃபீல் பண்ணுறாருங்க. அந்த உருவத்துக்கிட்ட இருந்து எப்படியாவது தள்ளி போகணும் அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்கிறாரு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அந்த உருவம் இது வரைக்கும் இவர்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் தள்ளி போகணும்னு நினச்சி அந்த உருவத்துக்கு தெரிய வந்தது அப்படின்னா நம்மளை ஏதாவது பண்ணுமோ அப்படின்ற ஒரு பயமும் இவருடைய மனசுக்குள்ளே இருக்குது. சரி இதிலிருந்து எப்படிடா தப்பிக்கிறதுன்னு யோசித்து பார்க்கும்போது, சரி நம்ம இங்கே தானே இருக்கோம் இந்தியாவில், நம்ம ஏன் அப்ராடில் வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து துபாயில் வேலைக்கு ட்ரை பண்ணுறாருங்க. வேலை கிடைச்சி இவருமே துபாய்க்கு வந்து போயிடுறாரு. அரௌண்ட் 2018 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் துபாய்க்கு போகிறாருங்க. போயிட்டு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. இனிஷியலாக ஒரு 20 நாட்கள் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. திரும்பியும் லைஃப்பை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்ஃபேக்ட் இப்போ தான் இவர் லைஃப்பை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அங்கே வந்து ஒரு புது செட் ஆஃப் நண்பர்கள் வந்தாங்க. அவருடைய ஆஃபீஸ் லைஃபுமே ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தது. அங்கே ஒரு தனியாக அப்பார்ட்மெண்ட் ரெண்ட் பண்ணிவிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. இவருடைய பல நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அபுதாபியில் இருக்காங்க. ஸோ துபாயிலேருந்து அபுதாபிக்கு வந்து இந்த பஸ் எல்லாம் இருக்காமே, ஸோ பஸ்ஸில் வந்து போயிடலாம். ஸோ அவங்க நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஏன்டா இங்கே வரக்கூடாது, வாடா ஒரு நாள் நைட்டு பார்ட்டி பண்ணலாம், அதுக்கப்புறம் மண்டே தான் நீ ஆஃபீஸ் போனோம், மண்டே போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் துபாயிலேருந்து அபுதாபிக்கு கிளம்பி போகிறாரு. அவருடைய நண்பர்களோட ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறாருங்க. அப்படி நல்லா குடிச்சு கும்மாலமாக இருக்கும்போது தான்
அந்த இடத்துல ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அந்த பெண் பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகாக இருந்தாங்க. முதல் தடவையாக இவர் வாழ்க்கையில் அந்த பெண்ணை பார்த்து அட்ராக்ட் ஆகுறாருங்க. இது வரைக்கும் அவர் வந்து எந்த ஒரு பெண்ணை பார்த்தும் அட்ராக்ட் ஆகலை. ஏன்னா கூடவே வந்து ஒரு அமானுஷம் தான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் கூட இருக்குது. ஸோ அந்த பெண்ணை பார்க்குறாரு. பெண்ணை பார்த்த உடனே சரி நம்ம போய் பேசலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு மெதுவாக நடந்து போகிறாரு. கையில் வேற வைன் கிளாஸ் வச்சிருக்காரு. அப்படியே நடந்து போய் அந்த பொண்ணுக்கிட்ட ஹலோ அப்படின்னு சொல்கிறாருங்க. அந்த பொண்ணும் திரும்புதுங்க. திரும்பும்போது இவருக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அமானுஷம் இவர் கூடவே இருந்ததுல எக்ஸாக்டாக அந்த பொண்ணுடைய ஃபேஸும் அந்த அமானுஷத்துடைய ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்குங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு எப்படி பேச தோணும்? பயத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல இருந்து திரும்பி வர்றாரு. அந்த பொண்ணுமே எஸ் சார் ஏதோ சொல்ல வந்தீங்க அப்படின்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஆனால் இவருக்கு அந்த பேசுறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. இவர் வந்து கிளம்பி வந்துடுறாரு. இவருடைய நண்பர்கள் கிட்ட வந்து உட்காந்துக்கிறாரு. நண்பர்கள் எல்லாமே ஃபன் பண்ணி சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவருக்கு ஒரு மாதிரி வேர்த்து கொட்டுது. நண்பர்கள்லாம் கேட்குறாங்க, டேய் சுரேஷ் என்னடா ஆச்சு, என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி டல்லாக ஃபீல் பண்ணுற? இது பாரு ரொம்ப ஹாப்பனிங் பிளேஸாக இருக்குது, நம்ம ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க, போய் பேசுகிற அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேர்த்து கொட்டுது. ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் படப்படன்னு அடிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காரு. சரிடா இவனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை போல இருக்குது, நம்ம திரும்பி அனுப்பிடலாம், இவனுடைய இதுக்கு அனுப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கேபை புக் பண்ணி அபுதாபியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா துபாய்க்கு இவர் வந்து அனுப்பி விட்டுறாங்க. நைட்டோட நைட்டாக இவருடைய ரூமுக்கு வராரு. இவருடைய அப்பார்ட்மெண்ட் 3rd ஃப்ளோரில் இருக்குங்க. 3rd ஃப்ளோருக்கு போகிறாருங்க. போய்கிட்டு இருக்கும்போது இவருக்கு திரும்பியும் பழகி போன ஒரு வாசம், பழகி போன ஒரு நேசம் இவருக்கு தென்படுது. இவர் கூடவே யாரோ நடந்து வர மாதிரி ஒரு ஃபீல் வந்து உண்டாகுதுங்க. என்னடா இது, கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் ஜாலியாக தானே நான் இருந்தேன், ஆனால் இப்போ என் கூடவே யாரோ நடந்து வர மாதிரியே இருக்கேடா அப்படின்ற ஒரு பயத்தில் தான் சுரேஷ் மெதுவாக நடந்து போகிறாரு. ஆல்ரெடி குடிபோதையில் வேறு இருக்கார் இல்லையா? ஸோ இவருக்கு என்ன யோசிக்கிறாருன்னா, ஒரு வேளை நான் குடிபோதையில் இருக்கிறதுனால இப்படிலாம் இமேஜின் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லி நினச்சி இவர் வந்து இவருடைய அப்பார்ட்மெண்ட் டோரை ஓப்பன் பண்ணுறாருங்க. இவருடைய அப்பார்ட்மெண்ட் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகும்போது என்றைக்கும் இல்லாதபடி இவருடைய அப்பார்ட்மெண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத வந்து பார்க்குறாரு. அதாவது அப்பார்ட்மெண்ட் பயங்கர க்ளீனாக இருக்குது. ஒரு பேச்சுலர் தங்கி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்னா எப்படி இருக்கும்? ரொம்ப க்ளீன்லினஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி அங்கங்கே பொருள்கள்லாம் தூக்கி போட்டு தானே வச்சுருப்பாங்க. இவரும் அப்படி தான் வச்சுருந்தாரு. ஆனால் இந்த தடவை இவருடைய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது எல்லா பொருள்களும் ப்ராப்பராக அரேஞ்சான மாதிரி இருந்தது. இவருக்கு இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக இருந்தது. என்னடா இது, என்னென்னமோ நடக்குது, ஒன்றுமே புரியல. சரி நம்ம போயிட்டு கம்முன்னு படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பெட்டில் படுக்கிறாருங்க. பெட்டில் படுத்தா தூக்கமும் வரல, செம்ம தலைவலி, ஹேங் ஓவர், ஒரு மாதிரி வாந்தியாக வருது. போயிட்டு வாமிட் பண்ணிவிட்டு திரும்பியும் வர்றாரு. வந்து படுக்கிறாருங்க. அப்படியே தலை செம்ம வலி. அந்த வலியில் திடீர்னு சூடாக ஏதோ ஒரு விஷயத்த அவருடைய நெத்தியில் ஃபீல் பண்ணுறாரு. யாரோ வார்ம் ஹேண்ட்ஸு, சூடான கைகளை வச்சு அப்படியே நெத்தியில் மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து இவர் ஃபீல் பண்ணுறாருங்க. இவருக்கு அப்படியே பதறது, என்னடா இது திடீர்னு மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கேடா அப்படின்னு கண்ணு திறந்து பார்க்குறாரு. பார்த்தா எதுவுமே இவருக்கு தெரியல. ஆனால் அந்த மசாஜ் மட்டும் கிளியராக இவருக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே அந்த மசாஜ் பண்ண பார்த்தீங்கன்னா இவருடைய தலைவலி லைட்டாக கம்மியாகிக்கிட்டே இருக்குது. அப்படியே கொஞ்சம் நேரத்தில் நல்லா படுத்து தூங்கிடுறாருங்க. நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கிட்டு அதிகாலை ஒரு 6 மணிக்கு வந்து முழிச்சுக்கிறாருங்க. முழிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. சரி டிவி பார்த்துட்டே இருக்கும், அப்படியே சோஃபாவில் படுத்துட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சோஃபாவில் படுத்துக்கிட்டு இருக்காருங்க. அந்த டைமில் கிச்சனில் யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. கிச்சனில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. கிச்சன்லேருந்து இவரை நோக்கி யாரோ ஒரு பெண் நடந்து வர மாதிரி ஒரு ஃபீலுங்க. கரெக்டாக அந்த கொலுசு சத்தம் வந்து கேட்குது. மல்லிகைப்பூ வாசம் வந்து அடிக்குது. என்னடா இது, துபாயில் மல்லிகைப்பூ வாசமா, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவர் எந்த ஒரு காட்சியை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாரோ அந்த ஒரு காட்சியை பார்க்குறாருங்க. எக்ஸாக்டாக 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அமானுஷம் இவர் கூடவே இருந்ததில் அதே அமானுஷம், அதே ஒரு ஃபேஸ், நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்மைலோட இந்த தடவை பாவாடை தாவணையெல்லாம் கட்டிக்கிட்டு மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு இவரை நோக்கி நடந்து வரதை வந்து பார்க்குறாரு. அந்த உருவத்தை பார்த்த உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் துபாய் வந்தோம், என்னடா இது துபாய்க்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த ஒரு அமானுஷம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்திருக்கு. சோஃபாவில் இவர் பக்கத்தில் உட்காருது. அதுக்கப்புறம் இவருடைய கையை அப்படி வச்சுருந்தார்ல, கையை இவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணுறாரு. இவருடைய மனசில் கையை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தார். ஆட்டோமேட்டிக்காக அவருடைய கை ஓப்பன் பண்ணுறாரு. இவருடைய கையோடைய கண்ட்ரோலும் இவர்கிட்ட இல்லை. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரு அமானுஷம் இவர் மேலே ஏறி அப்படியே படுத்துக்குதுங்க. எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி லவ்வர்ஸ் எல்லாம் வந்து படுத்துப்பாங்க இல்லையா, ஜஸ்ட் ரிலாக்ஸாக கம்முன்னு படுத்துட்டு எதுவுமே பேசாமல் ஜஸ்ட் படுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இவர் படுத்துக்கிட்டு இருக்காருங்க. இவருக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது. அந்த வேர்வையை கூட யாரோ துடைக்கிறது வந்து இவர் ஃபீல் பண்ணுறாருங்க. இதை வந்து வெளியே சொல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மனசுக்குள்ளே 1008 எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு
முழுவதும் இது மாதிரி இருக்குங்க. அவர் அந்த சோஃபாலேருந்து எழுந்துக்கவே இல்லை. அதுக்கு அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எழுந்துக்கிறாரு, பசிக்குதுன்னு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பியும் போய் படுக்கிறதுக்கு போயிருக்காரு. படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவருடைய பெட்டு மேலே யாரோ ஏறுற மாதிரி ஒரு ஃபீல், கரெக்டாக இவருடைய காலை பிடிச்சி யாரோ அமுக்குற மாதிரி ஒரு ஃபீல், இவருடைய கையை பிடிச்சி அமுக்குற மாதிரி ஒரு ஃபீல். அந்த அமுக்குறது அப்படின்னா வலிக்கிற மாதிரி அமுக்கலைங்க, இந்த மசாஜ் பண்ணுறதுக்கெல்லாம் அமுக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து உண்டாகுதுங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா இவருடைய கையையும் காலையும் யார் பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இவர் கூட இருந்த அமானுஷம் தாங்க பிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்கு. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் போகுதுங்க. இந்த 3 மாதத்தில் இவருக்கு 1008 எண்ணங்கள் ஓடுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு, யார்கிட்டயாவது ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு துபாயில் இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருக்குங்க, சுனிதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் என்னுடைய லைஃப்பில் ஆகுது, என்னன்னே தெரியல, கடந்த 4 வருடங்களாக நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறாரு. சரி, அந்த அமானுஷம் ஏதாவது உன்னை கஷ்டப்படுத்துதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா, எதுவுமே கஷ்டப்படுத்தலை, என் கூட வருது, இன்ஃபேக்ட் என்கிட்ட பேசினதும் கூட கிடையாது, பேச முயற்சியும் பண்ணது கிடையாது, அதே மாதிரி எந்த ஒரு சவுண்டும் போட்டது கிடையாது. அடிக்கடி வந்து மல்லிகைப்பூ வாசனை வரும், கொலுசு சத்தம் வந்து கேட்கும், அதுக்கப்புறம் என் கண் முன்னாடி வந்து தென்படும், அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தேன்னா என் கூட வந்து படுத்துக்கும், எனக்கு தலை வலிக்கும் போது தலை அமுத்தி விடும், கை கால் வலிக்கும் போது கை கால்லாம் அமுத்தி விடும் இப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காருங்க. இது எல்லாத்தையும் அந்த சுனிதா பொண்ணு கேட்டுட்டு, டேய் இந்த மாதிரிலாம் வாழ முடியாதா அப்படின்னு சொல்லி பல ஆண்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, உனக்கு எல்லாமே நேச்சுரலாக நடக்குது, ஆனால் நடக்கிறது ஒரு பெண்ணுனால நடக்கலை, ஒரு அமானுஷத்தினால நடக்குது, அமானுஷமாக இருந்தாலும் அதுவும் ஒரு பெண் தானே, அது கூடவே ஜாலியாகிடுறா, வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. இவர் தனியாக உட்காந்து யோசிச்சு பார்க்குறாரு, ஆக்சுவலாக இந்த பொண்ணு சொன்னது நல்லது தானே, நம்ம வாழ்க்கையில் சைலண்ட்டாக இருக்கணும், ஒரு பார்ட்னர் வேணும், நம்ம கூட வந்து ஜாலியாக இருக்கணும், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கணும், நம்மளுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கும்போது தோள் கொடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாரும் யோசிப்பாங்க. இது எல்லாமே நேச்சுரலாக நம்மளை நடக்கும்போது நம்ம ஏன்டா கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு நாளும் அவருடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் அப்படியே ஓடி போயிடுச்சுங்க. இப்போது ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் அவருடைய வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குதாங்க. அதாவது 10 வருடங்களாக இவர் கூட இருந்த அமானுஷம், இவரை நல்லா பார்த்துக்கிட்ட அமானுஷம் இப்போது அந்த இடத்துல ஒரு மாதிரி வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இவர் ஃபீல் பண்ணுறாரு. இது வரைக்கும் மெதுவாக இவருடைய கை காலை அமுத்தி விட்டுக்கிட்டு இருந்த அமானுஷம் இப்போ இவருடைய கையை முறிக்கிற மாதிரியும் காலை முறிக்கிற மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகுது. இவருடைய விரல்களை வந்து அப்படியே பிடிச்சி இழுத்து விரல்களை உடைக்க ட்ரை பண்ணுற மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணுறாருங்க. திடீர்னு நைட்டு படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இவரை பெட்டில் இருந்து தள்ளி விடுற மாதிரியும், ஒரு வாட்டி பெட்டில் இருந்து கீழே விழுந்து இவருடைய கை வந்து ஃப்ராக்சர் ஆகிற லெவலுக்கு ஆகிட்டு இருக்கு. பெட்டில் இருந்து கீழே விழுந்தால் எப்படி கை ஃப்ராக்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க, கண்டிப்பாக ஆகாது இல்லையா? ஆனால் உண்மையிலேயே அவருடைய கை வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அது கீழே விழுந்ததுனாலையா இல்லைனா அந்த அமானுஷம் ஏதோ ஒரு வேலையை பண்ணி விட்டுருச்சா அப்படின்றதும் இவருக்கு வந்து தெரியலைங்க. இப்போ இவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனில் இருக்காருங்க. இந்த அமானுஷக்கிட்ட இருந்து இவரால் தப்பிக்கவும் முடியல, வெளியே வரவும் முடியல, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கவும் முடியல. அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிச்சா கூட இவருக்கு இந்த மாதிரி அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இவருடைய வாழ்க்கையில் இப்போது ரொம்பவும் கஷ்டமான ஒரு ஃபேஸில் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு. அதாவது வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாராம், ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் வாங்கி நிறையா காசு சம்பாரிச்சுக்கிட்டே இருந்தாராம். இப்போ இவருக்கு துபாயில் வேலையும் போயிடுச்சாங்க. அங்கேருந்து இன்னொரு கம்பெனி வேலைக்காக தேடி அலையிறாராம், வேலை கிடைக்கலையா. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கார். இவருடைய சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த சேவிங்ஸை வச்சு தான் இப்போ அவங்க லைஃப் ஸ்டைலில் நடத்திக்கிட்டு இருக்காராம். இப்படியே ஒரு மாதம் போயிடுச்சு அப்படின்னா, நான் வேலை வெட்டி எதுவும் கிடைக்கல அப்படின்னா திரும்பி இந்தியாவுக்கு தான் வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ இவருடைய பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அமானுஷக்கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ இந்த கேள்வியை என்கிட்ட வந்து கேட்டிருக்காரு. நான் என்ன சொல்கிறது, நான் வந்து ஒரு பேய் ஓட்டும் ஜாம்பவான்லாம் கிடையாதுங்க, ஏதோ ஒரு பேய் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஒன்று தான், ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு இருக்கும். உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, ப்ரே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த அமானுஷக்கிட்டேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்றத பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள், நிறையா பேர்கிட்ட பேசுங்க, ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக வரும். ஆனால் நீங்கள் மோர் பாசிட்டிவிட்டியை தேடி போகும்போது தான் அந்த நெகட்டிவிட்டி உங்கள்கிட்டருந்து தூரம் போகும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. இந்த ஒரு ஸ்டோரியை கேட்ட உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்ததுன்னா தயவு செய்து அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு வீடியோவோட கமெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கமெண்ட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அவருக்கு தெரிய வந்தாலும் அதை வந்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன் ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ
தயவுசெய்து நல்லபடியான ஒரு கமெண்ட்டை போடுங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைன்னா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.